செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படியானதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சா நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படியானதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சா நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். செய்தியாளர்களை தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படியானதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு முழுமையாக தெரியல. தெரிஞ்சா நான் முழுமையான பதில் தரேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.